என்னம்மா எல்லா பேப்பரையும் எடுத்து வச்சுக்கின்னு இந்த பேப்பரை ரொம்ப நேரமா அப்படியே பார்த்துக்கினே இருக்கிற? பேப்பரா? ஆ, இதுதான் நம்ம கல்யாணம். என்னம்மா கல்யாணம்ன்ற காமி? ஆமா, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. நான் கூட ஏதோ சாதா பேப்பர்னு நினச்சேன். நீங்க மட்டும் இல்லப்பா, நிறைய பேரு மேரேஜ சாதா பேப்பர்னு தான் நினைக்கிறாங்க. ஆமாம்ல. வணக்கங்க. சர்ச்சில் 1000 நாள் ஆரம்பிக்கப்படுகிற கல்யாணமா இருக்கட்டும், கோயிலில் ஐயர்னால் ஆரம்பிக்கப்படுகிற கல்யாணமா இருக்கட்டும், பல திருமணங்கள் இன்னைக்கு லாயர்ல தான் போய் முடியுது. பொருத்தங்கள் பார்க்குற நம்ம புரிதல் இருக்குதான்னு பார்க்கறது இல்லை. இதை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பராக தான் கல்யாணத்தை பார்க்குறாங்க. இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் உங்களுடைய திருமண நாள், அதாவது வெட்டிங் டேக்கு அடையாளமா இருக்கலாம். ஆனா அதோட லைஃப் முடிஞ்சிடாதுங்க. மேரேஜ் இஸ் அ லைஃப் டைம் கமிட்மெண்ட். நம்ம வாழ்நாள் எல்லாம் அந்த திருமணத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற ஒரு பெரிய பொறுப்பு. பரிசுத்த வேதாகமத்துல வசனம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக என்று. உங்க கல்யாணத்தை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தானே பார்க்குறீங்க. எப்போ வேணா முடிச்சுக்கலாம், நமக்கு தோன்றபடி செஞ்சுக்கலாம் நினச்சிக்கிறீங்கல்ல. இதுவும் பீஸ் ஆஃப் பேப்பர் தாங்க. ஆனால் இதை அப்படி பார்க்குறீங்களா? இல்லையே. இதை சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. இது அழுக்காக இருக்குது, குப்பையில் இருக்குது, கசங்கி இருக்குதுன்றதுனால அதனால் நம்ம விட்டுடுறோமா? இல்லையே, பாதுகாக்கிறோம்ல. அப்படி தாங்க உங்கள் மேரேஜை நீங்கள் தான் பாதுகாப்போடு கூட சேவ் பண்ணணும். சேவ் யுவர் மேரேஜ். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.